தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்போது ஆவணங்களை கேட்டு சிறப்பு புலனாய்வு குழு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார்கள். 3 பெண் IPS அதிகாரிகள் உள்ளடக்கிய SIT என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு புலனாய்வு குழு தற்போது ஒரு நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆவணங்களை கேட்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு சிறப்பு புலனாய்வு குழு நோட்டீஸ் ஒன்றை வழங்கியிருக்கிறது. ஞானசேகரன் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் வாங்கிய சொத்துக்கள் குறித்து தற்போது அதற்கான ஆவணங்களை வழங்குவதற்காக சிறப்பு புலனாய்வு குழு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரனுடைய சொத்து பட்டியலை சேகரிக்கக்கூடிய பணியில் போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர். குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஞானசேகரன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது மட்டுமல்லாமல் திருட்டு வழக்குகளிலும் அவருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை ஞானசேகரன் வாங்கியிருக்கக்கூடிய சொத்துக்கள் எவ்வளவு, தற்போது அவர் வசிக்கும் வீடு குறித்து விவரங்கள் என்ன, முறைப்படி வீடு கட்டப்பட்டிருக்கிறதா, அதே போல பத்திரப்பதிவுத்துறை முறைப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பத்திரப்பதிவுத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் ஆவணங்களை கேட்டு சிறப்பு புலனாய்வு குழு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சென்னை மாநகராட்சிக்கும் அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை கிண்டி தாசில்தார் மணிமேகலை தலைமையிலான அதிகாரிகள் அவருடைய வீட்டில், அதாவது கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிற்கு வந்து ஆய்வு செய்தார்கள். அவருடைய வீட்டை அளவெடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் வீட்டு தொடர்பான ஆவணங்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய அனைத்து சொத்துக்களையும் பட்டியலெடுக்கக்கூடிய பணியிலும் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.